மதுரை மாட்டுத்தாவணி மற்றும் ஆரப்பாளையம் ஆகிய இடங்களிலிருந்து தேவையை ஒட்டி சுழற்சி முறையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், தீபாவளி விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு செல்வோருக்காக மதுரையில் எத்தனை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுது? எங்கிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிட்டிருக்காங்க? கண்டிப்பாக மணிமாறன், நம்ம அப்புறம் நிற்க முடியாது. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்கு இருக்கோம். தீபாவளி என்றாலே நம்ம புத்தாடை மற்றும் பட்டாசு, இனிப்பு மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் மட்டுமல்லாது மக்கள் அதனை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்றால் அவரவர் வீடு ஊர்களுக்கு சென்று அவர்கள் குடும்பத்தினுடன் சந்தோஷமாக கொண்டாடினால்தான் இந்த பண்டிகையானது சிறப்பு மிக்கதாக இருக்கும். அதற்காக தற்போது பார்த்தோம் என்றால் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் மக்கள் அதிக அளவு வந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் விடுமுறை கிடைத்தவுடன் தனியார் நிறுவனங்கள் வேலை பார்ப்பவர்களும் அரசு நிறுவனங்கள் வேலை பார்ப்பவர்களும் அவர்கள் தற்போது மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த மதுரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2 பேருந்து நிலையங்கள் உள்ளன. மதுரையில் ஒன்று மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம், மற்றொன்று ஆரப்பாளையம் பேருந்து நிலையம். இந்த மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சென்னை, திருச்சி, காரைக்குடி, தேவகோட்டை மற்றும் திருநெல்வேலி, நாகர்கோயில், சிவகாசி, விருதுநகர் உள்ளிட்ட இந்த மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதே போன்று ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கிருந்து திண்டுக்கல், தேனி மாவட்டங்களுக்கும், கரூர், சேலம், கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இப்போ குறிப்பாக பார்த்தோம்னா இந்த மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இந்த கூட்ட நெரிசலுக்காக போக்குவரத்து துறையை பார்த்த வரைக்கும் அதிகமான பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இது குறித்து நம்மிடம் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் மதுரை கோட்ட வணிக மேலாளர் நம்மிடம் குறித்த தகவல் என்னவென்றால், மதுரை மாவட்டத்தில் மட்டும் மொத்தம் 1500 பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும், இதே போன்று மதுரை கோட்டம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் மதுரை மண்டலம் மற்றும் திண்டுக்கல் மண்டலம் மற்றும் விருதுநகர் மண்டலம் என இந்த 3 மண்டலங்களும் சேர்த்து மதுரை கோட்டமாகும். இதில் 2300 பேருந்துகள் வழக்கமாக இயக்கப்படும் எனவும், மேலும் தற்போது இந்த தீபாவளிக்காக சிறப்பு பேருந்துகளாக 250 பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காரு. இந்த 2300 பேருந்துகளும் கூட்டம் எங்க அதிகமா இருக்கு, மக்கள் அதிகமா எங்க இருக்கிறாங்க, அந்த பகுதிகளுக்கு 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் கூடுதல் நடை இயக்குவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அங்கங்கே இந்த நடைமுறைகளில் மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு அவங்களுக்கு ஒலிபெருக்கிகள் மூலம் அவங்களுக்கு போக்குவரத்து துறையாலும் காவல்துறையாலும் அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் பொருட்களை பாதுகாப்பாக கொண்டு சென்று தீபாவளியை குடும்பத்தினுடன் சிறப்பாக கொண்டாடுவதற்கு அவங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாட்டுத்தாவணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் மதுரை மாநகராட்சி சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இங்கு வரக்கூடியவர்களுக்கு குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட சுகாதாரம் உள்ளிட்ட வசதிகளை சிறப்பாக செய்து, அதே போல் மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலும் போக்குவரத்து துறையாலும் காவல்துறையாலும் அவர்கள் வரக்கூடிய பயணிகளை முறையாக கண்காணித்து அவர் பார்க்கின்றார்கள். எதுவும் திருட்டு சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க மக்களுக்கு பாதுகாப்பு காவல்துறை அளித்து வருகின்றனர். மேலும் அங்கே வரக்கூடிய மக்களுக்கு எந்த ஊர் செல்வதற்கு எந்த இடத்தில் பேருந்து நிற்கிறது என்பது குறித்து தகவல் தெரிவிக்கும் வகையில் ஒலிபெருக்கிகள் மூலம் முறையாக தகவல் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் தற்போது நம்ம பார்த்துக்கிட்டு இப்போ மக்கள் கூட்டம் அந்த அளவுக்கு பெரிய லெவலில் அதிகமாக கூட்டம் இல்லை. இன்னும் இங்கே மாட்டுத்தாவணியிலிருந்து நெடுந்தூரம் செல்லக்கூடிய பேருந்துகள் இங்கிருந்து அதிகமாக இயக்கப்படுறதுனால அவங்க மக்கள் அதிக அளவு இந்த மாலை நேரங்களவே விரும்புகிறாங்க. மாலை நேரத்தில் இன்னும் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மணிமாறன்.